நாடு முழுவதும் உள்ள களக்குழுக்கள், நிறுவனங்கள் ஜிஎஸ்டி விதிமுறைகளுக்கு இணங்குகின்றனவா என்பதை கண்காணித்து வருகின்றன. இந்த நடவடிக்கை வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாகும். நுகர்வோர் விவகாரத்துறைச் செயலாளர் நிதி கரே இந்த விவகாரம் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நுகர்வோர் விவகாரத்துறைக்கு நிறுவனங்கள் ஜிஎஸ்டி பலன்களை நுகர்வோருக்கு வழங்காதது குறித்து 3000க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக நிதி கரே சமீபத்தில் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த புகார்கள் அனைத்தும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு, அதாவது சிபிஐசிக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்படுகின்றன. இது அரசின் தீவிரமான அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் புகார்களை பெறுகிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 1000 நுகர்வோர் புகார்களை பெற்றுள்ளோம். அவற்றை சிபிஐசிக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்புகிறோம் என்று நிதிகரே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தவறான விளம்பரங்கள், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் ஜிஎஸ்டி குறைப்புகளின் பலன்கள் நுகர்வோர் செலுத்தும் இறுதி விலைகளில் பிரதிபலிக்காத வழக்குகள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். இது அரசின் கண்காணிப்பு பகுதிகளை தெளிவுபடுத்துகிறது. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் ஜிஎஸ்டி குறைப்புகளை சில்லறை விலைகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்று அரசு தொழில் நிறுவனங்களிடம் எதிர்பார்ப்பதாக கூறினார். ஆனால் அதை அமல்படுத்த இன்ஸ்பெக்டர் ராஜ் முறையை உருவாக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது அரசு நிறுவனங்களின் சுய ஒழுங்குமுறையை நம்புகிறது என்பதை காட்டுகிறது. அதே சமயம் நுகர்வோர் நலனை பாதுகாப்பதிலும் உறுதியாக உள்ளது. நுகர்வோர் கொள்முதல் உச்சத்தில் இருக்கும் தற்போதைய பண்டிகை காலத்தில் வரி குறைப்புகளின் தாக்கம் மேலும் தெளிவாக தெரியும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறுவனங்கள் விலை குறைப்புகளை சரியாக பிரதிபலிக்க வேண்டும் என்பது அரசின் எதிர்பார்ப்பு.